Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாம்பி ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாம்பி மூவிஸ் மாதிரி சிமிலராக இருக்கும். பட் இட் வாஸ் ஒரு கிரேசியான வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளெலாம் அந்த கிரேசியான வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. யாரெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களாம் ரொம்ப கிரேசியாக நடந்துப்பாங்க. அவங்களுக்கு பெயினே இருக்காது. தே ஆர் மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸோ ஸ்ட்ரென்த். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வைரஸ் தான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சிட்டியோட ரெண்டு ஆப்போசிட் பிளேஸில் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு டைமில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அகெயின் மீட் பண்ணணும். சேம் டைம் இந்த வைரஸ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. ஒரு பயங்கரமான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இட் வாஸ் அ தாய்லாந்து மூவி. ஓகே, டப்பிங் அவைலபிள் இல்லை 2022 ஆர் 2021. ஸோ அந்த டைமில் தான் இந்த ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜாம்பி ரிலேட்டடான இல்லை சர்வைவல் ஜானர் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸுக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் சீக்வன்ஸ்லாம் எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய சில சீக்வன்ஸை ஃபேமிலி கை அந்த மாதிரி சில கார்ட்டூன்ஸில் கூட ட்ரால் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் சில சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேம் டைம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சீனில் அந்த ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலோட டாப் ஃப்ளோரில் ஹைட் ஆகியிருப்பாங்க. அந்த ஓல்டு மேன் அங்கேயுமே வந்துடுவான் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக. அந்த டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஒரு பர்சனால் இன்ஃபெக்ட் ஆவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி வரும்போது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ அந்த மெயின் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் ஒரு ஹெலிகாப்டர் வரும். ஆல்மோஸ்ட் அந்த ஹீரோ கேரக்டர் இன்க்ளூடிங் ப்ளஸ் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மூவியில் ஹீரோயின் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரில் எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அதர்வைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கிரேசியான வைரஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ தெர் இஸ் அ நோ டப்பிங். யூ கேன் வாட்ச் திஸ் மூவி யூஸிங் சப்டைட்டில். ஓகே, மூவி நேம் பார்த்தீங்கன்னா சேட்னஸ். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எப்படி அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அடுத்த சைட்லேயே ஹீரோயினோட மூமெண்ட்டை காட்டிடுவாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் பக்கத்துலேயே ஒரு சீட்டில் ஒரு ஓல்டு மேன் இருப்பான். ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான். பட் ஹீரோயினும் பேக் டு பேக் அவனோட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாமே. சடனாக இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த ஓல்டு மேனுமே பயங்கரமாக கோவம் வரும். இப்போ ட்ரெயின் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகுது. அந்த ஸ்டேஷன்லேருந்து நியூவாக நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறுறாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து வந்த சில நியூ பேசஞ்சர்ஸில் சிலருக்கு அந்த வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக நடந்துக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் மாறி மாறி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. சடனாக மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுமே இங்கே ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கேர்ள், பிளைண்ட் கேர்ள். ஓகே, ரீசன் ஓகே. ஸோ அந்த கேர்ளால் ப்ராப்பராக பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆனதுமே ஸோ இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் கேர்ளையுமே கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பேசஞ்சர்ஸ்க்குமே இந்த ஒரு கிரேசியான வைரஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஓல்டு மேன் வேறு பயங்கர கோபத்தில் இருக்கா. அந்த பர்சனுக்குமே இது இன்ஃபெக்ட் ஆகிரும்.
ஸோ இப்போ அவன் ஹீரோயினையும் அந்த கேர்ளையும் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான் கையில் ஒரு ஹேமரை வச்சுட்டு. ஸோ அவங்களுமே ஒரு ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறான். பிகாஸ் இந்த வைரஸ் யாரெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களாம் தே ஹாவ் மோர் பவர்ஃபுல். ஆல்சோ அவங்களோட ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் ஆகிரும். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே சிலர் இன்ஃபெக்ட் ஆகாத சில பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சேம் டைம் காண்டாக்ட் பண்ணி அங்கே நடந்த எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்களோட லொக்கேஷனையுமே ஷேர் பண்ணுறாங்க. அந்த டைமில் சடனாக அந்த இடத்துக்கு அந்த ஓல்டு மேன் வரான். ஹீரோயின் உள்ளே இருக்கிறத பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய மிரர்ஸ்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜாம்பி ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2021 வந்த ஒன் ஆஃப் த ஜாம்பி ரிலேட்டடான மூவி தான். தாய்லாந்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஓகே, ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு இந்த மூவி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹோட்டலில் ஒரு கப்பல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்களோட ஜாபுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட 2 வீலரில் ஒரு சிட்டி வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். அதை பார்த்து அவங்களுக்குள்ளே ஏதாவது ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் ஜாம்பி வைரஸ் மாதிரி ஒரு கிரேசியான வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும். அதனால நிறைய பேர் இன்ஃபெக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப க்ரேஸியாக நடந்துப்பாங்க. ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ ஹீரோக்குமே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக அங்கங்கே நிறைய பேர் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவையே ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பர்சனும் அதை சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவங்கள மூவ் பண்ண வச்சுட்டு அந்த பர்சன் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இதுக்காக என்ன ரிலீஸ் பண்ணேன், எனக்கு அது ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மாதிரி. ஆக்சுவலாக இந்த வைரஸ் யாரெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அவங்களுக்கு பெயினே இருக்காது, பயங்கரமாக ஃபைட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் ஹீரோக்குமே ரியலைஸ் ஆகுது இந்த மொத்த சிட்டியில் இருக்கவங்களுமே ஏதோ ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் த ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ். வாங்க. ஸோ அப்போ தான் ஹீரோக்குமே ரியலைஸ் ஆகுது இந்த மொத்த சிட்டியில் இருக்கவங்களுமே ஏதோ ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் த ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்.